நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மக்களின் எண்ண அலைகளால் ராகம் டிவி. வணக்கம் அன்பு ராகம் நேயர்களே. ராகம் தொலைக்காட்சி மற்றும் தாய் ட்ரஸ்ட் இணைந்து வழங்கும் +2க்கு பின் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற இந்த தலைப்பில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அந்த கல்வி சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அருமையாக சொல்லிட்டு இருக்காங்க, எந்தெந்த கோர்சஸ் படித்தா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி என்னென்ன கோர்சஸ் வந்து அவங்க கல்லூரியில் இருக்கும், கல்லூரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கல்லூரியோட கோர்சஸ்லாம் என்ன அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா SNMV காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து டாக்டர் B. சுப்பிரமணியம் பிரின்சிபல் அவர்கள் இணைகிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார் இணைப்பில் வந்ததுக்காக. சார் உங்கள் கல்லூரியை பற்றி சொல்லுங்கள் சார். எங்கள் கல்லூரி SNMB ஸ்ரீ நேரு மகா வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SNMB இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது வந்து கோயம்புத்தூரில் மலுமிச்சம்பட்டிங்கிற இடத்துல இருக்கு. 30 வருடங்களாக இந்த காலேஜ் வந்து இருந்துட்டு இருக்குங்க. இந்த காலேஜ் வந்து நம்ம கோவையில் மலுமிச்சம்பட்டி என்ற இடத்துல இருக்குங்க. இதுல வந்து நாங்க வந்துட்டு ஒரு 19 அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ்னால டிகிரி கோர்சஸ் ஒரு 19 கோர்சஸும், பிஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒரு 8 கோர்சஸும் பிளஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் 9 கோர்ஸும் அடங்கி செம்மையாக மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். ஒரு கோர்ஸ் இது பண்ணியிருந்தீங்க சார். இப்போ அந்த காமர்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு எடுத்துட்டா காமர்ஸில் என்னென்ன இருக்குதுங்க சார்? இப்போ நம்ம காமர்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம், த பியூர் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பிகாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் அண்ட் பிகாம் இ-காமர்ஸ் அண்ட் பிகாம் ஃபினான்ஸ். ஸோ போன்ற மற்ற 8 கோர்ஸ் பிகாம்க்கு கீழே இருக்கு. ஓகே சார். சார் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிகாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க சார். அப்படி எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிகாம் நீங்கள் சொன்ன மாதிரி பிகாம் சிஏ ஆகட்டும் சரி, பிகாம் ஐடி ஆகட்டும் சரி, ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் ஆகட்டும் சரி, இதுக்கெல்லாம் என்ன வேறுபாடுகளுங்க சார் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும்? பிகாம்ங்கிறது வந்து ஒரு பேசிக் காமர்ஸ் டிகிரி கோர்ஸுங்க. அதில் வந்து ஒரு 20% 25% அந்த ஸ்பெஷலைசேஷன் பேப்பர்ஸ் மட்டும் அடங்கும். பிகாம் சிஏன்னா அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ரிலேட்டடான ஒரு 20%, ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்னா அக்கௌண்டிங் சிஸ்டத்துக்கான ஒரு 20%. ஸோ பேசிக்காக பிகாம் டிகிரி வித் சம் ஸ்பெஷலைசேஷன். பிகாம் சிஏன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ 2 கம்ப்யூட்டர் பேப்பர்ஸ் மாதிரி அவங்க படிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பிகாம் பேசிக்காக பிகாம் டிகிரி தான் இருந்தாலும் அதில் 2 ஸ்பெஷலைசேஷன் பேப்பர்ஸ் அடங்கும். ஒரு சில கோர்சஸ்ல 3 பேப்பர். இதுதான் டிஃபரன்ஸ் மேக்ஸிமம். சார் கம்பெனி இதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்களே, எனக்கு பிகாம் ஸ்டூடெண்ட் தான் வேணும், பிகாம் ஐடி படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் வேணும், இல்லை ஜென்ரலாக வந்துட்டு பிகாம் அப்படிங்கிற ஒரே இதில் கொண்டு வந்துடுறாங்களா சார் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும்? ஒரு சில கம்பெனிஸ் ரொம்ப டொமைன் ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. இப்போ எல்லா கம்பெனியுமே காமர்ஸுங்கிறது வேணும். சின்ன பெட்டிக்கடை இருந்தாலும் சரி, பெரிய MNC கம்பெனியாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம பார்க்கும்போது கிரெடிட், டெபிட், பேலன்ஸ் ஷீட் என்று தேவை, மினிமம் ஒரு காமர்ஸ் கிராஜுவேட் தேவைப்படும். அப்படி பார்க்கும்போது டொமைன் ஸ்பெசிஃபிக் இந்த இதில் கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் பரவாயில்லைங்கிற பிகாம் சிஏ போவாங்க. ஸோ ஒவ்வொரு அந்த தொழில் தகுந்த மாதிரி நம்ம பிகாம் ஸ்பெஷலைசேஷனை விரும்புவாங்க. ஸோ அதனால அந்த எனி கோர்ஸ் அண்டர் பிகாம் அதுக்கான தகுந்த வேல்யூ நிறைய இருக்குங்க. இப்போ மார்க்கெட்ல நிறைய இருந்துட்டு. சார் இந்த காமர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் அவங்களுக்கு வேல்யூஸ் இருக்குதுன்னு. எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸை கேட்டகரைஸ் பண்ணுறீங்க சார் நீங்கள்? பிகாம் அது கம்பெனிஸ் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க? நீங்கள் அவங்களுக்கான ட்ரைனிங், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான கோச்சிங்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க சார்? அதான் நம்ம பேசிக்காக காமனாக இருக்கிற காமர்ஸ் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸை நாங்கள் கொடுத்துருவோங்க. ஸோ இப்போ சிஏ பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ICWA, CS, CA இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோச்சிங் கூட அலாங் வித் டிகிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அவங்க முழுமையாக அவங்க டிகிரியோட அதை படிச்சுட்டு வரும்போது மார்க்கெட்டில் அவங்க நல்ல இதுக்கு ஜாப்ஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு நான் மேஜர் எலெக்டிவ் கோர்ஸ் மாதிரி, ஒரு ஸ்பெஷலைஸ் வேல்யூ ஆடட் கோர்ஸ் மாதிரி. ஸோ நாங்கள் அதை கொடுத்துட்ருக்கோம். இப்போ பாரதியார் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் கீழே இருக்கிற காலேஜுங்கிறதுனால ஒரு 14 ப்ரோக்ராம்ஸ்
ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ் அவங்க படிக்கிறாங்க. இதை ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போதே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா கம்பல்சரி ஏதாவது ஒரு கோர்ஸ் அவங்க கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் குட் பி a நானோ மெடிசன், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், நெட் பேங்கிங், கால் சென்டர் மேனேஜ்மெண்ட், ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், எக்கனாமிக்ஸ் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட், advertising and management, insurance management, export and import management, international business, mushroom cultivation, refrigeration service. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ அடிஷன் கோர்சஸ் கொடுக்கும்போது அந்த டிகிரியோட அவனும் அந்த கோர்ஸ் அவங்க அந்த கோர்ஸை படிக்கும்போது அவங்களுக்கான மதிப்பீடு இன்னும் ப்ளஸ் ஆகும். ஸோ ரெக்ரூட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒரு டிகிரி 6000 பேர் 7000 பேர் முடிச்சுட்டு வராங்க. அதுல என்ன பிளஸ் நம்ம மாணவர் SNME மாணவர்கள் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ இதுல நம்ம இந்த மாதிரி ஆட் ஆன் வேல்யூஸ் கொடுக்கும்போதும் CA ICWA கோச்சிங் கிளாஸஸ் அவங்களுக்கு கொடுக்கும்போதும் இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். சார் இப்போ பிகாம் அந்த காமர்ஸ் ரிலேட்டட் டிகிரி அவங்க எடுக்கிறப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த வேல்யூ ஆடட் கோர்சஸ் வந்து தனியாக நம்ம கோச் பண்ணுறோன்னு, அது ஒரு பேர்டனாக இருக்காதுங்களா சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? ஏற்கனவே தியரி படிச்சுட்டு இருக்கோம், மறுபடியும் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸுக்காக இன்னொரு தியரிட்டிக்கெலாம் நம்ம படிக்கணுமா? அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இன்னொன்று சரி இது வந்து நம்ம சின்சியராக படித்து அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க? அந்த கோர்ஸோட நீங்கள் வேல்யூ ஆடட் கோர்ஸோட வேல்யூ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க? நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறீங்க சார்? இது வந்துட்டு நீங்க சரியான கொஸ்டின் தான். இது எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு டைம் பாஸ், ஒரு அடிஷ்னல் சர்டிபிகேட் வாங்கணும்னு இருப்பாங்க. வேறஸ் ஒரு 20% மேல 20% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுல படிப்பாங்க. ஸோ அப்படி படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹையர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரெக்ரூட்டர்ஸ் வந்து அவங்கள ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல இருந்த மற்ற மாணவர்களுக்கு வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் நல்லா புரியும். ஓகே சார். ஸோ அதனால கம்பல்சரியா அது வந்து டைம் டேபிள்லயே வந்துடும். ஸோ அலாங் வித் டைம் எக்ஸ்ட்ராங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாம ரெகுலர் டைம் டேபிள்லயே அவங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். ஸோ இட் இஸ் எ சக்சஸ்ஃபுல் கோர்ஸ். இதில் பார்க்கும்போது NAC அக்ரெடிட்டேஷன்லாம் வரும்போது இந்த மாதிரி நம்ம அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் பிகாம் டிகிரி வாட் இஸ் தட் யூ ப்ரொவைட், அதுக்கான தகுதியான நம்ம கோர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். யூ வில் ஹேவ் எ மோர் வேல்யூ. இப்போ நம்ம ஒரு பேரண்டே பார்க்குறாங்க, பிகாம் உங்கள் காலேஜில் சேர்ந்தா என்ன சார் என் பையனுக்கு கிடைக்கும்னு கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நாங்கள் வந்து எந்த ஒரு மாணவன் ஒரு கல்லூரியில் சேர்ந்தாலுமே 3 கேட்டகரியா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போதே வந்த உடனே நாங்கள் அவங்கள ஸ்கிரீனிங் பண்ணுவோம். எப்படின்னா அவர் வந்து மேல் படிப்பு ஹையர் ஸ்டடீஸ் போகணுமா, வெதர் he wants to go for higher studies, whether he wants to do any kind of place, he is looking for any placements, அல்லது அப்படி இல்லாம ஒரு ஆண்டர்பிரனர் பிசினஸ் மேன் ஆகணுமா. ஸோ 3 கேட்டகரியில தான் நாங்கள் பார்க்கறோம். ஸோ பிளேஸ்மெண்ட் பண்றவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் சம்பந்தமான ட்ரைனிங் இன்டென்சிவ் ட்ரைனிங் கொடுப்போம். சப்போஸ் அவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னா ஹையர் ஸ்டடீஸ் கவுன்சிலிங் கொடுப்போம். அதுவுமே இல்லாம பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு we have an EDC செல், ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட் செல்னு காலேஜில் வச்சிருக்கோம். ஸோ அதுல வந்து நார்மல் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ஒரு பிசினஸ் மேன் ஆகலாம், சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் அந்த மாதிரி பண்ற மாதிரி உபயோகப்படும்படியான கவுன்சிலிங் கிளாஸஸ் will be conducted in EDC program. ஸோ அப்போ அந்த மாணவனே அவனை டிசைட் பண்ணிக்குவான், நம்ம ஹையர் ஸ்டடீஸா பிளேஸ்மெண்ட்டா EDCயா. ஸோ இந்த மாதிரி நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதில் நாங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கோம். ஓகே சார். சார் இப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் தான் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குங்க சார். ஆனால் ஒரு ப்ராக்டிக்கல் இப்போ கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதே மாதிரி தான். ஒரு பிகாம் முடிச்சுட்டு போனாலும் அவங்க அந்த ட்ரைனிங்னு தராங்க. ட்ரைனிங் தியரிட்டிக்கலாக தராமல் ஒரு ப்ராக்டிக்கலாக ட்ரைனிங் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ கல்லூரியில் இந்த வேல்யூ ஆடட் கோர்சஸ்க்கு பதிலாக இந்த ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் செஷன் மாதிரி கொண்டு போயிருந்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்களா? இல்லை அப்படி இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எந்த மாதிரியான கோச்சிங்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க சார்? கண்டிப்பா இந்த மாதிரி இந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்கிறது இட்ஸ் எ யூனிக் பிகாம் டிகிரி கோர்ஸ். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எங்க காலேஜோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மார்னிங் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க 1:30க்கு கிளாஸஸ் முடிஞ்சிருங்க. ஸோ
1:30க்கு அப்புறம் தே ஹேவ் ஏ ஆம்பிள் டைம். ஓகே. அவங்க வந்து கோர்சஸ் படிக்கலாம், பார்ட் டைம் ஜாப்ஸ் போகலாம். நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டே அவங்களே ஃபீஸ் கட்டுவாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எங்க நிர்வாகம் மாணவர்களுக்கு கொடுத்துள்ளது. ஓகே சார். ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர், இந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் படிக்கிறவங்க ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு லைவா போய் தே வில் கோ அண்டர்கோ எ ட்ரைனிங். ஓகே. ஸோ சிமிலர்லி தே ஹேவ் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ஆல்சோ. பிளஸ் நம்ம இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம கோயம்புத்தூர்லயே இருக்கிறதுனால அங்க போய் எப்படி ஷேர் ட்ரேடிங் நடக்குதுன்னு அங்கேயே லைவா 2 hours ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கொண்டு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வந்து ஒவ்வொரு கோர்சஸுக்கும் தகுந்த மாதிரி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வில் கிவ் மோர் ஐ மீன் நாலேஜ் தேன் தி ரெகுலர் தியரி. அந்த மாதிரி இருக்கு சார். இது ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த நாலேஜ் கொடுக்குறீங்களா ப்ராக்டிகல்ஸ்? ஃபர்ஸ்ட் இயர்ல நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஃபோக்கஸ் பண்றோம்னா கம்யூனிகேஷன். ஸோ என்ன துறையில் அவங்க ஜாப், என்ன துறையில் அவங்க டிகிரி செலக்ட் பண்ணாலும், எவ்வளவுதான் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ங்கிறது வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் கெட்டிங் ஏ பிளேஸ்மெண்ட். ஓகே சார். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் வந்த உடனே அவனுக்கு கொஞ்சம் பயத்தை போக்கி நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி படிச்சுட்டு வர்றவங்களுக்கு வி கிவ் வண்டர்ஃபுல் கம்யூனிகேஷன் ட்ரைனிங். ஸோ இது வந்துட்டு நாங்கள் வந்து எங்கள் ஸ்டாஃபையே இன்ஃபோசிஸ் கம்பெனி வச்சு ட்ரெயின் ஆனவங்களும் இருக்காங்க. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல கம்யூனிகேஷன் டீச் பண்றதுக்கான ஸ்பெஷல் டீச்சர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு கம்யூனிகேஷன் டீச் பண்ணுவோம். செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர்ல இருந்து கிராஜுவலா நீங்க சொன்ன ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கொடுப்போங்க. ஃபைனல் இயர்ல தே வில் டூ எ ப்ராஜெக்ட் ஒர்க். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து அவங்களுக்கு ஒரு முழுமையான படிச்சதுடைய இது வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் சார். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா அவங்களுக்கு அவங்களே பேசுகிறப்போ கூட, இல்லை அவங்களுக்கு அவங்களே அந்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறப்போ கூட அந்த நாலேஜஸ் வந்து கெயின் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் சார். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது கிளாஸஸ் மாதிரியோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அக்கௌண்டிங் இல்லை கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரி இந்த இயர் விட்டு இயர் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா சார் ஸ்டூடெண்ட்ஸு? இல்லை அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி மோட்டிவேட் பண்ணுறீங்க? 100%. நாம இதை வந்து எங்க அகாடமிக் டேர்ம்ஸ்ல வந்து எஸ்டிபின்னு சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் செகண்ட் செமஸ்டர் ஆன்வர்ட்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் தன்னை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். பிளஸ் ஏதாவது ஒன்று பேசணும். ஸோ இதை வந்து நாங்க ஸ்னாப்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவனுடைய திறமையை வெளிப்படுத்தும். பிளஸ் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல பெஸ்ட் கம்யூனிகேட்டரா இருப்பாங்க. நாங்க பெஸ்ட் கம்யூனிகேட்டரையும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்போம், புவர் கம்யூனிகேட்டரையும் ஐடென்டிஃபை. ஸோ அந்த பெஸ்ட் கம்யூனிகேட்டர்ஸ்க்கான பூஸ்டர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செகண்ட் இயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர்க்கும், தேர்ட் இயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கும், சிமிலர்லி பிஜியில இருந்து யூஜிக்கும் ஒரு இன்டராக்ஷன். ஸோ வி கால் இட் as ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அப்புறம் இது apart from this we have alumni network, strong alumni network. So whenever the students from company, one was recruited through our college and got placed, அவர் நம்ம கேம்பஸ்க்கு வரும்போது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைவா, ஸோ சீனியர் ஸ்டூடெண்ட் நேற்று முடிச்சவங்க இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். அதை நாங்கள் என்ன பேர்ல வச்சிருக்கோம்னா அலுமினி டாக். ஸோ முடிச்சுட்டு போனவங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கே பேசலாம். சேம் டைம் தே வில் ஹேவ் எ பாண்டிங் வித் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அப்புறம் கரிக்குலத்துல இப்ப என்ன சப்ஜெக்ட் படிச்சா அவங்களுக்கு நல்லது, ஸோ இந்த மாதிரி கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இது நடக்கும். ஓகே சார். சார் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும்? நல்ல ஒரு நம்ம எவ்வளவுதான் டீச் பண்ணி அட்வைஸ் பண்ணாலுமே ஒரு இமீடியட் அவங்களுடைய டேர்ம்ஸ்ல சொல்லும்போது அண்ணா வந்து பேசும்போது தே அக்செப்ட் 100%. அந்த உண்மையை நாங்க லைவா விட்னஸ் பண்ண முடியும். ஸோ வாட் எவர் வி வாண்ட் டு கம்யூனிகேட் த்ரூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வி கேன் கம்யூனிகேட் வெல் இன் அவர். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு, இந்த மாதிரி அந்த வேல்யூட கோர்சஸ் இருக்கு, அதை படிக்கும்போது மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமா இருக்கு, ஸோ நாம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தே ஈஸிலி அக்செப்ட். ஸோ த அக்செப்டன்ஸ் ரேட் இஸ் மோர் when the same cadre of students interact with each other. ஸோ அந்த மாதிரி.
சார் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ஸு, டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸு, டிஃப்ரெண்ட் லொக்காலிட்டிலேருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அப்போது அவங்கள அந்த ஃபஸ்ட் இயரில் எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி மிங்கிள் பண்ணுவீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து வந்திருக்கலாம், ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து வந்திருக்கலாம். பட் எல்லாம் வந்தோன்னா ஃபஸ்ட் இயர் SNMV காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு தான் சொல்லுவாங்க. அந்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையும் வந்துட்டு உங்கள் கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸை எப்படி நீங்கள் மாற்றுறீங்க? அது வந்துட்டு இதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னு ஒரு 5 days ப்ரோக்ராம் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் உள்ள என்டர் ஆன உடனே ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி காலேஜ் வி கால் இட் எஸ் ஸ்வாஜித் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்துட்டு அது ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம், இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் இந்த பேரண்ட்ஸ்க்கே எஜுகேட் பண்ணுவோம். ஸோ பேரண்ட்ஸுக்கு எஜுகேட் பண்ணி எப்படியெல்லாம் நீங்கள் அந்த டியூட்டர் கூட பாண்டிங்கில் இருக்கணும், உங்கள் ஸ்டூடெண்ட், உங்கள் பையன், உங்கள் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்னா நீங்க எப்படி அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு மோட்டிவேஷன், எப்படி எதெல்லாம் மானிட்டர் பண்ணணும். ஸோ ஹவு ஆஃபன் த பேரண்ட் ஹேஸ் டு மீட் தி டியூட்டர், த HOD, த பிரின்சிபல் இஃப் ரெக்வயர்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ்க்கே ஒரு எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்போ என்ன நடக்குதுங்கிறது ஒரு 10 to 20% படித்தவங்க இருப்பாங்க, படிக்காம பேரண்ட்ஸ் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இந்த மாதிரி மார்க் ஷீட் வாங்குறதுக்கு பேரண்ட்ஸ் தான் வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கருத்து பாயிண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பேரண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுவோம். ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது நம்ம கல்லூரியில நம்ம மாணவனுக்காக ஒரு ஆசிரியர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ட்ராக் பண்றாரு அப்படிங்கிற உண்மை வந்து பேரண்ட்ஸ்க்கு புரியுது. அதே மாதிரி ஒரு 2-3 days கண்டினியூஸா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்லூரிக்கு வரலைன்னா உடனே பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்க மாணவன் வந்து உடம்பு சரியில்லையா இல்லையாங்கிறது டியூட்டர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் டியூட்டர் வார்ட் சிஸ்டம். ஸோ ஈச் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு டியூட்டர்ஸ் இருப்பாங்க. ஓகே சார், ஓகே. ஸோ அந்த டியூட்டர் வந்து 1-to-1 லைக் ஒரு சின்ன குரூப்புக்கு அவருங்க அட்வைஸரா இருப்பாங்க. இந்த மாதிரி அப்புறம் நெக்ஸ்ட் டே அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல ஸ்டூடெண்ட்ஸ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பண்ணணும், செகண்ட் இயர்ல என்ன பண்ணணும், காலேஜ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, லைப்ரரி இருக்கு, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, வைஃபை கேம்பஸ் 24/7 இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பெர்மிஷன் வாங்கணும், பிளேஸ்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, என்ன ஒரு இன்டென்சிவ் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட்ல எப்படி நடக்குது, அதுக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும். கண்டிப்பா இந்த 3 கேட்டகரியில வர்றவங்கள அந்தந்த கேட்டகரிக்கு நாங்க கொண்டு போறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு SNME மேல ஒரு பாண்டிங். ஸோ நீங்க சாம்பிளுக்கு நீங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸை கேட்டாலும் இதே ப்ரோட்டோகால் தான் சொல்லுங்க. ஸோ தட் இஸ் த வே வி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி திங் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்கா இருக்குங்க. மேக்ஸிமம் ஆல் தி ப்ரோக்ராம்ஸ், ஆல் தி அகாடமிக் சிஸ்டம் எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்கா. சார், இப்போ ஒரு 12th முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்கும். ஏன்னா இப்போ டிகிரிக்கு வந்த உடனே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்குறீங்க சார்? இப்போ 12th முடிக்கிற வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டை எப்படியோ 12th கம்ப்ளீட் பண்ணால் போதும், பேரண்ட்ஸோட சப்போர்ட்லாம் இருக்குது அப்படின்னு. காலேஜுக்கு வந்தோன்னா அதே பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்கூல்ஸுக்கும் காலேஜுக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க சார்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ அந்த காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை எந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்கள் அந்த 3 வருஷம் டெவலப் பண்ணுறீங்க சார்? ஆமா, இது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இயரா உள்ள வரும்போது அவனுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த நெக்ஸ்ட் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவன் காலேஜ்னா இப்படிதான் இருக்குன்னு ஒரு கற்பனையோட வர்றாங்க. காலேஜ்னு நம்ம சினிமாவில எல்லாம் பார்த்துட்டு காலேஜ்னு இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்குங்கிற ஒரு நிறைய கற்பனைகள், அன்வான்ட் இதெல்லாமே அவங்க மைண்ட்ல இருக்குங்க. ஸோ இதை வந்து மெதுவா ஈவன் ஒரு செமஸ்டர், 2வது செமஸ்டர் வரைக்கும் அவனுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ இங்க இருக்கிற ரெகுலர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கூட மிக்ஸ் பண்ணும்போது அவங்க என்ன எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், சப்போஸ் ஒரு சின்ன செமினாரோ ஒரு கான்ஃபரன்ஸோ நடந்தா நம்ம எப்படி கொண்டு போகணும், எப்படி நடத்தணும், இந்த மாதிரி அவன் லேர்ன் பை ஹிம்செல்ஃப். ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்கும் போதுமே அவனை தயார்படுத்திக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தொட்டு போற மாதிரி. அதே மாதிரி எங்க கல்லூரி வந்து ஒரு நம்ம டவுன்ல இருந்து கொஞ்சம் வெளியில் இருக்கிறதுனால நாங்க மார்னிங் 8 o'clock 3500 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா பக்கத்துலயோ இல்ல கேட்டை விட்டு வெளியில நாங்க யாரும் மேக்சிமம் வெளியில எல்லாம் போக மாட்டாங்க. ஸோ இன் பிட்வீன் 8 to 1:30
சிஸ்டமேட்டிக்கா வாட் இஸ் டு பி டன். ஸோ ஷெட்யூல் அவங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே மானிட்டர் பண்றதுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட் துறையில டியூட்டர் ஸ்வாட் சிஸ்டம் நல்லா வரும். ஸோ தட் இஸ் த பூஸ்ட் ஃபார் எனி ஸ்டூடெண்ட்ஸ் டு பி மோல்டட். And in between we have motivational classes, we have exclusive counseling session, we have a MSW social work department. அதில் இருக்கிற ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா யாராவது டிப்ரெஸ்டாக இருந்தாலோ அன்வான்ட் திங்கிங் வந்தாலோ அவங்களுக்கான ஒரு நல்ல கவுன்சிலிங் டாக்டர்ஸ் கிட்ட போகிற மாதிரி they will counsel them. So we will put any students who is in the trouble அவங்கள கவுன்சிலிங் கொடுக்கும்போது they will become a very good student. அதை நாங்கள் விட்னஸ் சார் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சார்? நம்ம மறுபடியும் ஒரு தியரிட்டிக்கல் படிச்சுட்டு ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு காலேஜுக்கு வரல அப்படின்றப்போ இந்த ஃப்ரீடம்ங்கிறது வந்துட்டு ஒரு கரெக்டாக ஒரு இடத்துலயே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தான் நீங்கள் இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கில் கொண்டு வரப்போ அவங்களோட அந்த ஃப்ரீடம்லாம் ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்க சார்? ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரீடமும் அதே சமயத்தில் எஜுகேஷனும் ஸ்பாயில் ஆகாமல் எப்படி கொண்டு போகிறீங்க சார் உங்கள் கல்லூரியில்? அதான் சார், நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரீடமை நாங்கள் ஸ்பாயில் பண்ணுறதே இல்லை சார். ஸோ அவங்களுக்கு நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பியூர்லி ஸ்டூடெண்ட் சென்டர். ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன திறமை இருக்குங்கிறத கண்டிப்பாக அந்தந்த துறையில் இருக்கிறவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ எங்கள் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ ஈக்குவலி கிவன் இம்பார்ட்டன்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப், நிறைய ஈகோ கிளப், நிறைய கிளப்ஸ் எல்லாம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், மியூசிக் கிளப். ஸோ எந்தெந்த மாணவனுக்கு எந்தெந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்தந்த இதில் ஆக்டிவிட்டீஸில் அவங்கள பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி வரும்போது அந்த டீவியேஷன் வராதுங்க. அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இயரில் வந்த புதுசுன்ட்டு இருப்பாங்க, செகண்ட் இயரில் அவனுக்கு ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சாச்சு, தேர்ட் இயர் இன்னும் ஒரு வருஷம் இருக்குங்கிறப்போ. ஸோ செகண்ட் இயர் முடிய தேர்ட் இயர் வரும்போது தே வில் பிகம் மோர் ரெஸ்பான்சிபிள். ஓகே சார், ஓகே. ரொம்பவும் அருமையா அவங்க லைஃப்ல அடுத்தது என்னங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு SNMV மாணவனும் ரொம்ப ரெஸ்பான்சிபிள். எங்களுக்கு அதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார் பிளேஸ்மெண்ட். ரெக்ரூட்மெண்ட் வர்றவங்க ஐடென்டிஃபை பண்றது அதுதான். உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த ஒபீடியன்ஸ் இருக்கு, நாங்க என்ன சொன்னாலும் டியூன் ஆயிக்கிறாங்க, அக்செப்ட். ஃபர்ஸ்ட் அந்த அக்செப்டன்ஸ் ரேட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் ரேட் நல்லா இருக்கிறதுனால பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி நிறைய நடக்குது சார். ஸோ எங்களுடைய நிர்வாகிகள் எங்க பிலாந்திரபிஸ்ட் எங்க CWA ட்ரஸ்ட் அப்படின்னு அதுல கீழே தான் காலேஜ் ஸ்கூல் எல்லாம் வருதுங்க. எங்களுடைய ஓனர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஹைலி பிலாந்திரபிஸ்ட், எஜுகேஷனிஸ்ட், பிஸ்னஸ் மேன் இந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுடைய நோக்கமே ஒரு நல்ல சிட்டிசன், ஒரு நல்ல மாணவனை உருவாக்கும். அவங்க பிசினஸ்ல பயங்கர டாப் லெவல்ல இருக்காங்க. அவங்களுடைய ஒரு அப்ஜெக்டிவே ஒரு புவர் ஸ்டூடெண்ட், ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட் உள்ள வெளியில போகும்போது ஒரு நல்ல மாணவனா ஒரு நல்ல ஜாபோட போகும். ஸோ இதுதான் எங்களுடைய அப்ஜெக்டிவ் ஆஃப் த ட்ரஸ்ட். ஸோ தட் இஸ் வை we don't charge more fees. நம்ம ஃபீஸ் எல்லாமே அதிகமா பண்ண மாட்டாங்க. வெரி நார்மல் பிரேக் ஈவன் ஃபீஸஸ் தான் வரும் கம்பேர்ட் டு வேரியஸ் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நம்ம பார்க்கும்போது வெரி மீகர் ஃபீஸஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிகாம் ஒரு டிகிரி பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ்ல 40,000 50,000 அந்த மாதிரி ஒரு காலேஜுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. நம்ம காலேஜ்ல அப்படி இல்லாம என்ன அதுக்கு செலவு ஆகுது, என்ன பிரேக் ஈவன். சே we have 35 number of buses to operate, ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு வர்றதுக்கு அதான செலவு, நிர்வாக செலவு, இதுக்கான ஃபீஸ் ஒரு 18,000 20,000 இவ்வளவுதான் வச்சிருக்காங்க. நான் சொல்றது மேக்சிமம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஒரு மாணவனுடைய தேவையை நாங்க பூர்த்தி பண்ற பொசிஷன்ல நாங்க இருக்கோம். ஸோ ஆல் த கிரெடிட் கோஸ் டு அவர் ஓனர்ஸ், ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் அண்ட் ஆல் தி ஃபேக்கல்டி மெம்பர்ஸ். அதை நாங்கள் பாராட்ட வேண்டிய விஷயம், கடமைப்பட்டிருக்கோம். அது சொல்லணும் சார், நல்ல விஷயம் தாங்க சார். சார் இப்போ அந்த பிகாம் முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது காமர்ஸ் ஸ்ட்ரீமில் முடிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் ஆஃபர்ஸ் எப்படி வருதுங்க சார்? கம்பெனிஸ் எப்படி உங்கள் ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க? எந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க சார்? நான் இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க. இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் செலெக்ஷன் அட்மிஷன்ஸ் பண்ணும்போதுங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஏதாவது ஒரு கேட்டகரியில
ஒரு ஸ்காலர்ஷிப். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 75% மேலே வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப். 80%, 90 அண்ட் above ஃப்ரீ ஸ்காலர்ஷிப். அது போக ஒரு பேரண்ட், ஒரே அப்பா அல்லது அம்மா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஹைலைட்ஸ் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன். ஒரு எனக்கு ஏர்னிங் மெம்பர் இல்லாம தாய் மட்டும் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, பிலோ பவர். இப்போ கஷ்டப்படுறாங்கன்னா அம்மா சம்பளம் வாங்குற, அது டிஃப்ரெண்ட் கேஸ். ஒரு வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு, இப்போ நம்ம 30 வருஷம்னா 30 குழந்தைங்களை அந்த மாதிரி ஃப்ரீயாகவும் படிக்க வைக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மாதிரி வி டூ லாட் ஆஃப் ஹெல்ப்ஸ். ஸோ இப்படி நம்ம ஒரு கேட்டகரி வச்சு ஹெல்ப் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி புரிஞ்சுட்டு நல்லா படிக்கிறாங்க. அண்ட் நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ் கூட நிறைய வருதுங்க. நிறைய யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ் கல்லூரிகளிலேயே 118 காலேஜஸ் கோயம்புத்தூர்ல இருக்குங்க. 118 காலேஜஸ்லேயே டாப்பர்ஸ் வாங்கினா கோல்டு மெடல் ஆவாங்க. ஸோ கோல்டு மெடலிஸ்டே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம காலேஜில் இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. படித்து முடிச்சுட்டு போகும்போது கோல்டு மெடலாக போகிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கிரெடிட் ஃபார் பிளேஸ்மெண்ட். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்ல கம்பெனிஸ், டாப் மோஸ்ட் கம்பெனியிலிருந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங்க்கு ஆள் வேணுங்கிற டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வருங்க. இப்போ நம்ம அட்மிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸில் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், டாப் அப்படின்னு ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சோங்கன்னா இந்த டாப் பீப்புள் எல்லாம் நல்ல கம்பெனிஸில் ஜாயின் பண்ணிடுறாங்க. வேறஸ் கம்பெனி கொஞ்சம் மார்க் வாங்காமல் ஃபெயில் ஆகிறவங்களுக்கு ஒரு மீடியோக்கர் கம்பெனி, லோக்கல் கம்பெனிஸ் கூட வருதுங்க. அவங்களுக்கு நம்ம பூர்த்தி செய்யணும்னா பெரிய கம்பெனியில் வாங்க முடியாது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி வாங்கி கொடுத்தோம். ஸோ நாங்கள் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து above 90% அண்ட் above. அந்த 10% ஏன் கம்மியாகுதுன்னா பிகாஸ் ஆஃப் அவங்க ஏதாவது ஒரு அரியர் வச்சிருப்பாங்க, அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாம கோர்ஸ் முடிக்க முடியாம இருப்பாங்க, அவங்களுக்கு நம்மால் வாங்கி கொடுக்க முடியாது. மற்றபடி இங்க வந்து சேர்ற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பிளேஸ்மெண்ட் வந்து 100% உறுதியா அவங்க பாஸ் பண்ணா நாங்க வாங்கி கொடுக்கறது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே மினிமம் ஒரு 5 கம்பெனிஸ் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வச்சிருவோம். பெஸ்ட் கம்பெனியில இருந்து இந்த மீடியோக்கர் கம்பெனி வரைக்கும் ஒரு 5 இன்டர்வியூ வச்சு அட்டென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் இஸ் இண்டிவிஜுவாலிட்டி அவருக்கு வந்து நல்ல ஜாபோ ஒரு நார்மல் ஜாப் 25,000 வாங்குறவங்களும் இருப்பாங்க, 10,000 வாங்குறவங்களும் இருப்பாங்க. சார், கல்லூரியில் ஜாயின் பண்ணோன்னே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் கேட்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதாவது பிகாமோ இல்லை அதுக்கு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கேட்டகரைஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை இந்த கேம்பஸ் இன்டர்வியூ வரப்போ ஹையர் ஸ்டடீஸ் தான் மோட்டிவாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்கு அனுப்புவீங்களா சார்? கண்டிப்பா அனுப்புவாங்க. அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அனுப்புவாங்க. அவங்க சேரலனாலும் பரவாயில்ல, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்க. பட் அவங்க சேரும்போது ஹையர் ஸ்டடீஸ் போறவங்க கண்டிப்பா செலக்ட் ஆவாங்க. பட் அவங்க இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ் போறோம், ஸோ நாங்கள் ஜாப் பண்ணலன்னு கூட சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்போம். கண்டிப்பா சார், இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல சொல்லிட்டீங்க, இந்த கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம்ல என்னென்ன இருக்குங்க சார்? computer stream la we have computer science, BSc computer science, BSc information technology, BSc computer technology and BCA, bachelor of computer application. So 4 courses இருக்குங்க. 4 கோர்சஸ்லயே 2 செக்ஷன்ஸுமே இருக்கு. சார், இப்போ இந்த கம்ப்யூட்டர் அப்படின்றப்ப நிறைய அப்டேஷன் தேவைப்படுது, டே டு டே அப்டேஷன் தேவைப்படுது. இப்போ அந்த காமர்ஸ் ஸ்ட்ரீம்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிஸ்னஸ் ஸ்கில்லோ இல்லை பர்சனல் டெவலப்மெண்ட் ஸ்கில்லோ ஏதோ ஒரு ஸ்கில் அவங்களுக்கு டெவலப் பண்ணுற மாதிரி வேல்யூ ஆடட் கோர்சஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ இருக்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதை கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட்டாயமாக அப்டேட்டட் நாலேஜஸ் தேவைப்படுது. அவங்களுக்கு எந்த மாதிரியான அப்டேஷன்ஸ் கொடுக்குறீங்க சார்? இல்லை அது பேசிக்கே வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேசிக்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறீங்களா சார் உங்கள் கல்லூரியில்? ஆமாங்க. இப்போ கம்ப்யூட்டர் வந்து தெரியாம யாருமே இருக்க முடியாது. ஸோ அந்த பேசிக்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஸ்ட்ராங்கா கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கோச்சிங் ஒவ்வொரு செமஸ்டர்லயுமே அவங்க ஒரு 36 பேப்பர் படிச்சாதான் டிகிரி வாங்க முடியுங்க. அந்த 36 பேப்பர்ல இல்லாம வேற என்ன சப்ஜெக்ட் மார்க்கெட்ல இருக்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து அவங்க சப்ஜெக்ட்ல வந்து சிலபஸ்ல இருக்காது, பட் அது மார்க்கெட்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு வச்சிங்கன்னா அதை கொண்டு ஒரு ஒர்க் ஷாப் நடத்தும். ஒரு 1 வீக் ஒர்க் ஷாப், 2 days ஒர்க் ஷாப், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்.
ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செமஸ்டர்லயும் ஒரு விஇடி, வேல்யூ எஜுகேஷன் ட்ரைனிங் கொடுப்போம் அவங்களுக்கு. ஸோ அந்த விஇடி வந்து நீங்க சொன்ன எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே அவங்க கெப்பாசிட்டி வந்து அவங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம்ஸ்க்கு கொடுப்பாங்க. அப்புறம் அது இல்லாம நாங்க வந்து டிகிரி பாரதியார் யூனிவர்சிட்டி கொடுத்தாலுமே நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் மினிமம் ஒரு 3 ஆன்லைன் கோர்ஸ், ஒரு 4 ஆன்லைன் கோர்ஸ் கம்பல்சரியா படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஆன்லைன் எக்ஸாம்ஸ் கம்பல்சரியா செமஸ்டருக்கு 2 எக்ஸாம் எழுதணும். ஸோ கூகுள் ஹேங் அவுட் மீட், வெபினார் கிளாஸஸ், இந்த மாதிரியான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது வந்து இப்போ ரொம்ப யூஸ் டியூரிங் திஸ் COVID-19 நாங்கள் சிலபஸ் எல்லாம் முடிச்சுட்டு லீவு ஸ்டடி ஹாலிடேஸ் விடுறப்ப தான் நம்ம இந்த COVID-19க்காக க்ளோஸ் பண்ணோம். இருந்தாலுமே இந்த ஆன்லைன் வந்து ரொம்பவும் உபயோகமாக எல்லா துறை மாணவர்களுக்கும் ஆன்லைன் டீச்சிங்ல கல்லூரியிலிருந்து ஒவ்வொரு மாணவனும் செல்போன் வச்சிருப்பாங்க, ஸ்மார்ட் போன் வச்சிருப்பாங்க. அவங்களுடைய செல்போன்லயே எல்லாமே கத்துக்கிற மாதிரி we framed a special timetable and we deliver the content for all the students, and that gives a lot of kind of support to the students, and அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், நம்ம லீவ்ல தான் வீட்டுல பயமா இருக்குங்கிறத பயத்தை போக்கி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எப்ப வேணா எக்ஸாம் எழுதலாம். பிகாஸ் they have written the online exams through online வீட்டில் இருந்துட்டு, பிளஸ் ரிவிஷன் ஆஃப் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ் பை ஆல் தி ஃபேக்கல்டி. அதை டைம் டேபிள் போட்டு ஆன்லைன்ல டீச் பண்ணுவாங்க, ரிவிஷன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்த வந்த ஃபீட்பேக்கை நான் உங்கள்கிட்ட. சார், இப்போ ஒரு கிளாஸ் ரூம்னு எடுத்தீங்கன்னா ஒரு டீச்சரோ ஒரு ப்ரொஃபஸர் இருக்கப்போ அந்த கிளாஸ் வந்துட்டு அப்படியே டோட்டலாக எல்லாத்தையும் மானிட்டரிங் பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. சரி, ஏதாவது நம்ம கவனிக்கலைன்னா ப்ரொஃபஸர் ஏதாவது கொஸ்டின் கேட்டுருவார் அப்படின்ற மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷனோடு இருக்கும். இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸில் எந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சார் இந்த சமயத்தில்? யார் மானிட்டரிங் பண்ணுறா அப்படி இருந்தாலும்? ஆமா, கரெக்டான கொஸ்டின்ஸுங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்ல 50 பேர் ஒரு கிளாஸ்ல இருந்தா ரெகுலர் கிளாஸ்லயே ஒரு 5 பேர் ஆப்சென்ட் ஆவாங்களா இல்லைங்களா? கண்டிப்பா ஆப்சென்ட் ஆவாங்க. அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ்லயுமே ஒரு 4-5 பேர் கண்டிப்பா ஆப்சென்ட் ஆவாங்க. ஒரு 5 பேர் அவங்க போட்டோ ஸ்டில்ல போட்டுட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இது எல்லாமே நடக்கும். பட் இதை வந்து அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அவங்க நல்லா பண்ணலைன்னா அவங்க கவனிக்கலைங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். பட் டெக்னாலஜி இருந்தாலுமே ஓவர் கம்மிங் த டெக்னாலஜி ஆல்சோ தேர். அது நான் இல்லைன்னு சொன்னா அது ரியாலிட்டியா இருக்காதுங்க. ஸோ ஒரு 40% 40 ஸ்டூடெண்ட்ஸ் 90% ஆர் வெரி அட்டென்டிவ். பிகாஸ் அது அவங்க ஹெட்ஃபோன்ஸ்ல அவங்க காதுக்குள்ள மைண்ட்ல டைரக்டா ரீச் ஆகுது. சில பேர் வந்து ஆன் பண்ணிட்டு வேற இதுல அவங்களை டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீட்டுல உட்காந்துட்டு வேற ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கலாம். அப்புறம் செஷன் முடிஞ்ச உடனே ப்ரெசன்ஸ் காமிக்கலாம். அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கு, இல்லாம இருக்காது. அதுல நோட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா என்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. அதுக்கான ஃபீட்பேக் வந்து அவங்களுக்கே தெரியும் நம்ம ரிசல்ட்ல. சார், இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்ன்றப்போ ஒரு சைடு ஆன்லைன் கிளாஸஸ், ஆனால் அவங்களே அந்த ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுனா தான் இது கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குங்க சார். ஆனால் ஆன்லைன் கிளாஸ் எடுத்து ஆனால் அவங்க எழுதக்கூடியது பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக பேப்பரில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குங்களா சார்? அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான ப்ராக்டிஸஸ் கொடுக்குறீங்க? நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து இட்ஸ் டிஸ்கஷன் இப்போதான் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்னா ரொம்ப சிம்பிள். ஏன்னா அவங்க மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. எஸ் ஆர் நோ அல்லது சூஸ் த பெஸ்ட் எடுக்கும்போது அதை கமிட் பண்ணும்போது அவருக்கு ரிசல்ட் வந்துடும் இம்மிடியேட்டா. அவங்க மற்றவங்களுக்கு கூட டிஸ்கஸ் பண்றதுக்கான நேரம் இருக்காது. ஒரு கொஸ்டினுக்கு 1/2 நிமிஷம் தான். ஸோ அவங்க இம்மிடியேட்டா அவங்களே ஆன்சர் பண்ணும். வேறஸ் இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து ரொம்ப சிரமம். நம்ம அதை கரெக்ட் பண்றது எவாலுவேஷன் சிஸ்டமும் சிரமம். அது எழுதி புக்கை பார்த்துட்டே எழுதினாலும் நமக்கு தெரியாது. நமக்கு கேமரா ஆப்போசிட்ல வைக்கும் போது இட் இஸ் இம்ப்ராக்டிக்கல். அதுக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ கூட யூனிவர்சிட்டியோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்த லெவல்ல அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து இமிடியேட்டா கொண்டு வருவோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிட்டன் ப்ராக்டிஸ் எப்படி இருக்குங்க சார்? ஒரு படத்தோட ஸ்டோரி சொன்னா அப்படியே சொல்லிடுவாங்க. அதே ஸ்டோரி எனக்கு ஸ்கிரிப்டா எழுதி கொடுன்றப்ப எழுத முடியாம ஆயிடுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த ரைட்டிங் ஸ்கில்ங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இருக்குங்க சார். எக்ஸாமுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும். அப்போ அப்படி இருக்கப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான ரிட்டன் ஸ்கில்ஸ் கொடுக்குறீங்க உங்க கல்லூரியை பொறுத்த வரைக்கும்?
எங்க கல்லூரியை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்னல், செகண்ட் இன்டர்னல், தேர்ட் இன்டர்னல், ஓகே 3 சார். இன்டர்னல் டெஸ்ட் இருக்குங்க. ஸோ அந்த அந்த 2 இன்டர்னல்லையும் வந்து அவங்க கம்பல்சரி அவங்க எந்த கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாம எல்லா ஓகே சார். கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் வி மேட் அண்ட் கம்பல்சரி தே ஹேவ் ஓகே டு சார். அட்டென்ட் த டெஸ்ட். செகண்ட் டெஸ்ட் வரும்போது அவங்க ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்க. தேர்ட் டெஸ்ட் வந்து இட் இஸ் லைக் ஏ செமஸ்டர் எக்ஸாம், மாடல் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அந்த மாடல் எக்ஸாம்ல செமஸ்டர்ல எப்படி வருமோ அந்த ஓகே சேம் சார். பேட்டர்ன் வில் பி ஆஸ்க். ஸோ அதில் அவங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே ஓகே செமஸ்டர் சார். எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டிக்னஸ் இந்த எக்ஸாம் சிஸ்டம் வரும்போது கம்பல்சரி வித்தவுட் ஓகே ஃபெயில் தே ஹேவ் டு அட்டென்ட். சப்போஸ் அவங்க அட்டென்ட் பண்ணலைன்னா அந்த டியூட்டர் வந்து அந்த பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. என்னன்னு பண்ணுவாங்கன்னா, உங்க உங்க பொண்ணோ பையனோ இந்த எக்ஸாமுக்கு வரல, உங்களுக்கு தெரியுமா எதனால? அப்போ ஜென்யூன் கேஸா இருந்தா பேரண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஜென்யூன் கேஸ் இல்லாதவங்களுக்கு ஆஸ் அ பிரின்சிபல் ஐ வில் கண்டக்ட் ஏ காமன் மீட்டிங் ஃபார் தோஸ் ஹூ ஆர் நாட் அட்டெண்டிங் த எக்ஸாம்ஸ். ஸோ ஐ வில் கிவ் மை ஓன் கவுன்சிலிங். ஸோ ஒரு எக்ஸாம் நடக்கணும்னா கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும், பேப்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும், கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்ணணும், வாத்தியாரங்க உட்காந்து திருத்தணும், திருத்தி கரெக்ஷன் போட்டு அதை கொடுக்கணும். எவ்வளோ மேன் பவர், எவ்வளோ ஸ்டேஷனரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு செலவாகுதுங்கிறத நினைச்சாலே நீங்க ஓகே சார். கம்பல்சரி அந்த எக்ஸாம் எழுதணும். எழுதாம இருந்தா எவ்வளோ மேன் பவர் எல்லாமே என்ன சிஸ்டம்ங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சா அந்த நம்பர் ஓகே ஆஃப் சார். ஆப்சன்டீஸ் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுனால we are success in the exam system also. That is why the university ranks ஓகே are சார். more in our ரொம்ப அருமையாக academy. சொல்லியிருந்தீங்க சார். சார் இப்போ எக்ஸாமில் பையன் வந்துட்டு குவாலிஃபை ஆகலை, இல்லை குறைவான மார்க் எடுத்துருந்தாங்க, உடனே பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறத விட அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி உணர்த்துற மாதிரி அது கவுன்சிலிங் இருக்குங்களா சார் அந்த மாதிரி? ம். கண்டிப்பா கண்டிப்பா அவங்க வந்து பாஸ் ஆகலைன்னாலும் சரி, குறைவான மார்க் எடுத்தாலும் சரி, அவங்களுக்கான அந்த நீங்க சொன்ன மாதிரி டியூட்டர் வார்ட் கவுன்சிலிங் சிஸ்டமும் இருக்குங்க. டியூட்டர் வந்து எவ்ரி இன்டர்னல் எக்ஸாம் முடிச்ச உடனே தேர் இஸ் ஏ கவுன்சிலிங் மீட்டிங். ஸோ அந்த மீட்டிங்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஓரியன்டேஷன் கண்டிப்பா நடக்கும். ஸோ அதுல வந்து அவனை டீக்ரேட் பண்ண, நீங்க சொன்ன மாதிரி புவர் பெர்ஃபார்மன்ஸ் கூட சொல்ல மாட்டோம். அவங்க நல்லா பண்ணல, நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுவாங்க, அந்த கேட்டகரியில அவங்கள கவுன்சிலிங் பண்ணும்போது they will get அப்போ அந்த motivated. பேரண்ட்ஸுக்கு ஒரு சில விஷயம் போகாமையே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்களே மோல்ட் அப் பண்ணிடுறீங்க. ஓகே சார். ஓகே. கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நம்ம கண்டிப்பா ஒரு விஷயம் பேரண்ட்ஸுக்கு தெரியணுங்கும் போதுதான் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேரண்ட் வில் பி ஓகே த சார். ஓகே. டியூட்டர். நெக்ஸ்ட் லெவல் தான் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் போங்க. அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டும் முடியலன்னா தான் பிரின்சிபலுக்கு வரும், எங்கிட்ட வரும். ஸோ லைக் தட் த சிஸ்டம் வில் பி லைக். ஸோ த டியூட்டர் வில் டேக் கேர் ஃபர்ஸ்ட் லெவல் செக்யூரிட்டி, செகண்ட் லெவல் கோஸ் டு த ஹெட்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், then it comes to a principal or the dean or director. Likewise. ரொம்ப தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க சார். சார் இப்போ இந்த கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம் அப்படின்றப்போ ஜாப் ஆஃபர்ஸ் எப்படி இருக்குங்க சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்? ஏன்னா கம்ப்யூட்டர் வந்துட்டு படித்தா வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வேலை இல்லைன்றப்ப எந்த துறையில் வேலை இல்லை, கம்ப்யூட்டரில் அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்ட்டாக இருக்குதுங்க சார். அப்போது ஜாப் ஆஃபர்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஆஃபர் பண்ணுறீங்க? கம்ப்யூட்டர்ஸ் துறை வந்து ஜாப் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. கம்ப்யூட்டர்ஸ் துறையில ஜாப்ஸ் இருந்துட்டே தான் இருக்குங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன கடையா இருந்தாலும், பெரிய மல்டி எம்என்சி கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனியா இருந்தாலும், ஏதாவது நம்ம கம்ப்யூட்டரைஸ் பண்ணாம எந்த நிர்வாகமும் இல்லைங்க. இப்போ நம்ம பால் கணக்கு கூட கம்ப்யூட்டர் தானே பண்றாங்க. ஸோ கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க தெரியாம இருக்கவே வாய்ப்பு இல்லைங்க. ஸோ 2 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணணும்னாலும் நெட்வொர்க் இன்ஜினியர் வேணுங்க. நீங்க சின்ன நம்ம ஹோட்டல்ல பில் போடனாலும் ஒரு சின்ன சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கு ப்ரோக்ராமர்ஸ் வேணும். பெரிய லெவல்ல பிக் டேட்டான்னு கம்ப்யூட்டர்ல வந்துட்டு இருக்குங்க, டேட்டா அனாலிசிஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி துறைகள் வாய்ப்புகள் வேற வேற விதமா இருக்கு தவிர கம்ப்யூட்டர்ல ஜாப்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் டிஃப்ரெண்ட் லெவல்ல நிறைய வந்துட்டு இருக்குங்க. இந்த உலகமே இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ்ங்கிற முறையில எது எடுத்தாலும் அதை வச்சு பண்ற மாதிரி இப்ப நிறைய அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் ஆர் இம்ப்ரூவிங். த கண்டென்ட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் கம்மிங் அப். ஸோ நம்ம வந்துட்டு உடனே ஜாப் இல்லைன்னு சொல்ல முடியும், அதற்கான ஜாப் இருந்துட்டே. நம்ம காமர்ஸ் ஆகட்டும்,
காமர்ஸ் ஆனாலும் சரி, பயோசைன்ஸ் ஆனாலும் சரி, கெமிஸ்ட்ரி ஆனாலும் சரி, அதோட கம்ப்யூட்டரோட இம்பாக்ட் இல்லாம இப்ப எதுவுமே வர்றதில்லைங்க. அதனால கம்ப்யூட்டருங்கிறது கண்டிப்பா ஒரு எசென்சியலா தான் நமக்கு இருக்கும். சம்டைம்ஸ் டிப் ஆகும், சம்டைம்ஸ் இட் வில் மே இன்க்ரீஸ். அந்த ஆனா குவாலிட்டியான நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு ஜாப் இல்லைன்னு யாராவது ஒருத்தர் கூட நீங்க சொல்லுங்க. ஓகே சார், ஐ எம் ரெடி டு ஆன்சர். அருமையான ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தீங்க சார். கம்ப்யூட்டர் ரிலேட்டடில் கட்டாயமாக ஜாப் இருக்குது அப்படின்னு. சார் இப்போ இந்த பிகாம் படிக்கக்கூடியவங்க வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேலி மாதிரி ஒரு அப்ளிகேஷனை ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில் தேவைப்படுது, இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ் முடிக்கிறவங்களுக்கு. அப்போ அந்த கம்ப்யூட்டர் ஜாப் வந்துட்டு டிஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்கில், அனலிட்டிக்கல் ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணிக்கணுங்க சார்? அதுக்கான அந்த ட்ரைனிங் எப்படி கொடுக்குறீங்க? இப்போ பிகாம் முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டேலிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். டேலிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் படிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் இவங்க வந்துட்டு அந்த டேலிங்கிற ஒரு சாஃப்ட்வேரே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி அனலிட்டிக்கல் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸை எப்படி கைட் பண்ணுறீங்க சார்? அதுதான் அந்தந்த டொமைன் டிகிரிஸ்லயே அவங்க ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சி ப்ரோக்ராமிங் படிப்பாங்க. அதுல பேசிக்ஸ் எல்லாம் தரவா படிப்பாங்க. அதுக்கப்புறம் C++, அப்புறம் ஜாவா, இப்படி ஒவ்வொன்றா படிச்சுட்டு வரும்போது தே வில் கெட் தேர் டொமைன்ஸ். ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் கம்ப்யூட்டர் படிக்கிறவங்களுக்கு வந்துருங்க. வேற காமர்ஸ்ல இருக்கிறவங்கள அந்த அவங்க எழுதின ப்ரோக்ராமை யூஸ் பண்றதுக்கான யூட்டிலிட்டிஸ் வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல நம்ம டீச் பண்ணுவோம். ஸோ அவங்க அதை யூஸ் பண்ணுவோம். ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் கம்ப்யூட்டர் படிக்கிறவங்களுக்கு வருது. நல்லா அது டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்க சார். இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது சம்பந்தப்பட்ட டிகிரி கோர்சஸும் இருக்கு இல்லைங்க சார் உங்க கல்லூரியில? ஆமாங்க ஆமாங்க. we have BSc Physics, BSc Chemistry, BSc Maths and BBA also we have. BA English இருக்குங்க. ஸோ அதில் மாதிரி சயின்ஸில் BSc Microbiology, BSc Biotechnology எல்லாமே இருக்குங்க. ஸோ நீங்கள் மொத்த உருவமாக பார்க்கும்போதுமே 19 ப்ரோக்ராம்ஸுமே ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் தான் நம்மகிட்ட இருக்கு. அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். இப்போ நம்ம அதை படிச்சா இதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த கோர்ஸ் மாஸ்டர் டிகிரி இருக்கு இல்லைங்க சார்? ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி பிஎஸ்சி பிசிக்ஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கு. மாஸ்டர் டிகிரியில் இப்போ எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்காம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், எம்எஸ்டபிள்யூன்னு சொல்லுவாங்க. எம்ஏ இங்கிலீஷ் இருக்குங்க. எக்ஸ்க்ளூசிவா வி ஹேவ் எஸ்என்எம்வி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எம்பிஏ ப்ரோக்ராமும் ரிசர்ச் பேஸ்டும் இருக்கு இல்லைங்க சார்? ரிசர்ச் பேஸ்ட்ல வி ஹேவ் எம்ஃபில் ப்ரோக்ராம்ஸ், டாக்டரேட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ எங்க நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா எல்கேஜி டு பிஹெச்டி. ஸோ எல்கேஜி வந்து எஸ்என்எம்வி ஸ்கூல், எஸ்என்எம்வி குளோபல் ஸ்கூல் லெவல்ஸ்ல டவுனுக்குள்ள இருக்குங்க. காலேஜ் லெவல்ல டிகிரியிலிருந்து பிஹெச்டி வரைக்கும். சார் உங்க கல்லூரியை பத்தி இன்னொரு முறை சொல்லிடலாங்க சார். The SNMV Nehru Mahavidyalaya College of Arts and Science, which is situated at Malumichambatti. It was run by the philanthropist, the trust, we call it as CWA, Coimbatore Welfare Association. CWAங்கிற ட்ரஸ்ட்னால இது நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக ஜென்ரலா நான் இன்னும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் +2 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்கலாங்கிறவங்களுக்கு few points I would like to share. Is it okay? இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொத்தமா எடுத்துட்டாலே மெடிக்கல், இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தது வந்து காமர்ஸ், சயின்ஸ் as well as ஆர்ட்ஸ் பத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆம்பிஷன் என்னன்னா என்ஜினியர் ஆகணும், இல்லை டாக்டர் ஆகணும். ஸோ எத்தனை பேர் நம்ம நீலகிரியில் வாழும் மக்கள் எத்தனை பேருக்கு வந்து மெடிக்கல் சயின்ஸ் அதுல எவ்வளோ கோர்சஸ் இருக்குன்னு சொல்ல முடியும்? கேட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா அதுல இன்டெப்த் வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் வந்து தெரிஞ்சிருக்காது. இப்போ +2 படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு மெடிக்கல் படிக்கணுங்கிற ஆசை இருக்கும். அதனால அவங்களுக்கு எம்பிபிஎஸ் மட்டும்தான் ஒரு கோர்ஸ் இல்லை. There are so many other programs which are related to medical science. So example நம்ம MBBS கீழே பார்த்தீங்கன்னா BUMS அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அது வந்து யுனானி, அப்புறம் BHMS ஹோமியோபதி, BAMS ஆயுர்வேதா, BNYS நேச்சுரோபதி, BDS டென்டல்,
பிவிஎஸ்சி வெட்டினரி டாக்டராகவும் சேரலாம். அப்புறம் பிபிடி பிசியோதெரப்பி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி. ஸோ இது எல்லாமே டாக்டர் கேடர் பிளஸ் பிஎஸ்சி அக்ரி, இது நல்ல ப்ரோக்ராம் இருக்குங்க. அலைடு ஹெல்த் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கோர்சஸ், 2 to 3 years ப்ரோக்ராம். பிஃபார்ம் இருக்கு, ஃபார்ம் டி இருக்குங்க, பிஎஸ்சி நர்சிங், பிஓடி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஎஸ்சி அனஸ்தீசியா, பிஎஸ்சி கார்டியாக், பிஎஸ்சி மெடிக்கல் லேப், பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி, பிஎஸ்சி நியூக்ளியர் மெடிசன், பிஎஸ்சி ஆப்ரேஷன் தெரப்பி, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி கேர், பிஎம்எல்டி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, சிஎல்டி கிளினிக்கல் லேப் டெக்னாலஜி போன்ற நிறைய ப்ரோக்ராம்ஸ் அண்டர் மெடிக்கல் சயின்ஸ்ல இருக்குங்க. இது டாக்டர் ஆகணுங்கிறவங்களுடைய கனவு நினைவாகலைன்னா அதே துறையில சேர்ந்த டிப்ளமோ கோர்ஸ் படிக்கலாம் தாராளமா. they can do these programs. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 6-7 ப்ரோக்ராமே ஈக்குவல், இட் இஸ் எ டாக்டர் ப்ரோக்ராம், 5.5 years கோர்ஸ். அதுல நம்ம நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க அதுல சேரலாம் தாராளமா. ஓகே சார். இதை வந்து ஒரு அவேர்னஸா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிச்சிட்டாங்கன்னா எம்பிபிஎஸ் நாட் ஒன்லி தி ஆப்ஷன், there are so many equivalent degrees are there, equal to as a doctor அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம இன்ஜினியரிங் பார்க்கும்போதுமே நிறைய டாக்டர் இன்ஜினியர்ஸ் டிகிரிஸ் இருக்கு. நம்ம ஒன்லி 5 or 6 இல்லாம நிறைய கோர்சஸ், பேர் கூட தெரியாதவங்க நிறைய கோர்சஸ் இருப்பாங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், செராமிக் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், silk and textile engineering, aeronautical engineering, aerospace engineering. So apart from the regular routine ஒரு 6 கோர்ஸ் மட்டும் இல்லாம அது டொமைன் ஸ்பெசிஃபிக்கா ஒரு 7-10 கோர்ஸ் கூட இன்ஜினியரிங்ல இருக்கும். ஸோ அதுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு நாட்டம் இருந்தா கூட அதுல சேரலாம். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தோஸ் திங்ஸ், +2 முடிச்சுட்டு அவங்க லைஃபை ரொம்ப கிளியரா டிஃபைன் பண்ணணும்னா they can write an exam, NDA நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாலே 21,000 ஸ்டைஃபண்ட். ஸோ நிறைய மாணவர்கள் அது யாருக்குமே அது அவேர்னஸ் தெரியாம இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஏப்ரல் மாசமோ செப்டம்பர் மாசமோ எக்ஸாம்ஸ் கால்ஃபர் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஆர் லுக்கிங் ஃபார் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அப்படி அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா என்டிஏ வெப்சைட் போனோம். என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குங்க. அந்த 1 year ட்ரைனிங் முடிச்ச உடனே அவங்களுக்கு 45,000 சேலரி, அப்புறம் இமீடியட்டா அந்த ட்ரைனிங் முடிச்ச உடனே 65, 1 lakh. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மோர், தி அவேர்னஸ் ஆர் வெரி லெஸ். ஸோ நீங்க கூட இந்த மாதிரி ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நம்ம நீலகிரி வாழ் மக்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆல்சோ வி ஹேவ் டீச்சிங் ஆல்சோ. இப்போ டீச்சிங் பார்த்தீங்கன்னா டிடிஎட் இருக்கு, நம்ம மாண்டேசரி டீச்சிங், டீச்சர் ட்ரைனிங். ஸோ இந்த மாதிரி கூட போகலாம். டிகிரி முடிச்சுட்டு போறது யூஸ்வல் ட்ரெடிஷனல். அது இல்லாமல் இந்த மாதிரி டீச்சிங் சைட்லேயும் போகலாங்க. Apart from that, we have a professional degrees. So many professional degrees. Foreign languages படிக்கலாம், fire and safety management, journalism, home science, tourism படிக்கலாம், hotel management, rural development, designing, fashion designing, interior designing, designing with jewelry, film making. So it's எல்லாமே diplomas, direction, ஸ்கிரீன் ரைட்டிங், சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் டிசைன், எடிட்டிங், ஆக்ஷன். ஸோ இதெல்லாமே ஒரு கேட்டகரியா சினிமா இதில் ஃபிலிம் மேக்கிங்லேயே வருது. அப்பார்ட் ஃப்ரம் தட் மேனேஜ்மெண்ட்ல ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ தான் ஒரு டிகிரியை கூட படிச்சுட்டு ப்ளஸ் இந்த அடிஷ்னல் கோர்சஸ் கூட அவங்க துறையில், சப்போஸ் எனக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா அதில் கூட தே கேன் கெட் அன் சர்டிஃபிகேட். அதுல அவங்க ஷைன் ஆனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி ஹை. சொல்லுங்க சார். நம்ம நிறைய கோர்ஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க. கல்லூரியில் இருக்கக்கூடிய கோர்ஸும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கோர்ஸும் ஏற்கனவே ராகம் தொலைக்காட்சியில் இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோங்க சார். நீங்க சொன்ன மாதிரி சினி ஃபோட்டோகிராஃப் ஆகட்டும் சரி, டிஎஃப்டி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்க சார். உங்க கல்லூரியை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க சார். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம் சார்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். டாக்டர் பி சுப்பிரமணியன், பிரின்சிபல், SNMV காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து அவங்க கல்லூரியில் இருக்கக்கூடிய காமர்ஸ், கம்ப்யூட்டர் அண்டு BSc ஃபிசிக்ஸ், BSc கெமிஸ்ட்ரி, BBA போன்ற கோர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. மாதிரி PG கோர்ஸும் சொல்லியிருந்தாங்க. ரிசர்ச் கோர்ஸஸும் அவங்க கல்லூரியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த கோர்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் அவைலபிள் கோர்சஸை எந்தெந்த அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ்க்கு இது இல்லாமல் நிறைய கோர்சஸ் மார்க்கெட்டில் இருக்குது, அவைலபிலிட்டியாக இருக்குது, அது தெரியாமல் இருக்காங்க. அது ஒரு சில விஷயங்களாக தெரிஞ்சுட்டா ஜாப் ஆஃபர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அவேர்னஸும் கொடுத்துருந்தாரு டாக்டர் பி பாலசுப்ரமணியம், பிரின்சிபல், SNMV காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர். அவருக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேயர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேயர்களே, இதே போல் இன்னொரு நிகழ்ச்சி உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடைபெறுவது ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுக்காக நாங்கள், உங்களால் நாங்கள். அன்புடன் ராகம் தொலைக்காட்சி.